சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, இது குறித்தான விவரம். ஸ்ரீதர், தென்சென்னை மக்களின் மிக முக்கிய பேருந்து நிலையமாக திருவான்மியூர் பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த பேருந்து நிலையம் தற்போது மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமாகவே சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக மழை நேரங்களில் அங்கு தண்ணீர் முழுவதுமாக தேங்கிக் கொள்வதாகவும், இதனால் பேருந்து நிலையத்திற்குள்ளாக வருகை தரக்கூடிய வாகனங்களும் பேருந்தில் பயணம் செய்வதற்காக வரக்கூடிய பயணிகளும் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இது ஒரு புறம் என்றால், பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் அமர்வதற்கான அந்த நாற்காலிகள் முழுவதுமாகவே சேதமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தின் அடிப்படை வசதிகளாக கூறக்கூடிய குடிநீர் வசதிகளோ அல்லது கழிப்பிட வசதிகளோ எதுவும் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் அங்கு கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் குடிநீரும் கழிப்பிடம் வசதிகளும் இல்லாததால் கடும் துயரங்களை சந்தித்து வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். மேலும் இரவு நேரங்களில் அந்த பகுதிகளில் மின்விளக்குகள் இல்லாத காரணத்தினால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக பேருந்து நிலையம் மாறி வருவதாகவும், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவைகள் பழுது ஏற்பட்டு இருப்பதாகவும், எனவே அதனை சீரமைக்க வேண்டும் என்பதாகவும் பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டே திருவான்மியூர் பேருந்து நிலையத்தை புதிய பேருந்து நிலையமாக மேம்படுத்துவதற்காக நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது வரை அதற்கான பணிகள் என்பது துவங்காமலே இருந்து வருகிறது. இதன் காரணமாக சிதிலமடைந்த பேருந்து நிலையம் கடந்த 2 ஆண்டுகளில் மேலும் சேதமடைந்திருக்கிறது. இதனால் அந்த பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்காக மோசமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் கடும் துயரங்களை சந்தித்து வருகிறார்கள். எனவே உடனடியாக அந்த பேருந்து நிலையத்தை சீரமைத்து மேம்படுத்தி தர வேண்டும் என்பதே பயணிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி ஜெயலானி.